என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இப்ப கோபத்தை பத்தி படிக்கிறதுனே அவருடைய அன்பு, அவருடைய அன்பு பைபிள்ல அவருடைய அன்பு தான் இரக்கம் தயவு எல்லாம் ஒண்ணுதான். தாவீது சொல்றான் அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். It is his favor, it is his kindness, it is his mercy, it is his love that has elevated me, exalted me. ஆமென். அவருடைய காருண்யம் தான் என்ன பெரியவனாக்கு. ஒரே ஒரு காரணம், உன் உண்மையினால அல்ல, உன் உத்தமத்தினால அல்ல, நீ நல்லவங்களா இருக்கனால அல்ல, அவர் நல்லவரா இருக்கிறதுனால, அவர் தயவுள்ளவரா இருக்கிறதுனால, அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனால உனக்கு எல்லாவற்றையும் தருவா. they were too strong for me, என்னால முடியாது. ஆனாலும் கர்த்தர் என்னை பகைச்ச அந்த விரோதி கையிலிருந்து என்னை காப்பாற்றினார், என்னை விடுவித்தார். ஆமென். ஓ ரொம்ப நல்லா இருக்குது டேவிட். உன்னுடைய அதாவது தாவீதை காட்டிலும் பெரிய பலவான் கையிலிருந்து கர்த்தர் காப்பாத்திட்டார். அடுத்த வசனம் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். அப்படியே பயங்கரமான அந்த ராட்சச மாதிரி அந்த விரோதிகள் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு விரோதமா எல்லாம் வந்தானுங்க, ஆனா கர்த்தரோ அவங்க கூட இல்ல, கர்த்தர் என்னோட கூட எனக்கு ஆதரவாய் இருந்தார். நோவு வந்துச்சு உன்னை கொல்லணும்னு, உன் விரோதி அந்த நோவு, கடன் பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ தொல்லைங்க வந்துச்சு, ஆனா கர்த்தர் அந்த தொல்லை கூட இல்ல, உன்னோடு இருந்தார். ஆமென். உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் காப்பாற்றினார். ஆமென். எத்தனை ஆக்சிடென்ட்க்கு, எத்தனை தொல்லைகளுக்கு, எத்தனை நோய்களுக்கு, எத்தனை கடன் பிரச்சனைக்கு, எத்தனை நிந்தைகளுக்கு கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். ஆமென். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், வந்துச்சு பிரச்சனை, ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். பாதுகாப்பான இடத்துல ஒரு சேஃப்டி பிளேஸ் என்ன கொண்டு வந்து தப்பி வைத்தார். ஒரே ரீசன், நீ நல்லவன்றதால அல்ல, அவருடைய அன்பு மேல இருந்தது. அல்லேலூயா பிரதர் சிஸ்டர், அவருடைய அன்பு மேல இருந்ததுனால அவன் தாவீது தப்பிச்சிட்டான். இந்த வருஷமும் கர்த்தருடைய அன்பு மேல இருக்கிறதுனால எல்லா போராட்ட பிரச்சனையிலும் நீங்க தப்பிப்பீங்க, நீங்க தப்பித்துக் கொள்வீர்கள். பிரச்சனை வரும், தொல்லை வரும், ஒண்ணுல நீங்க மாட்ட மாட்டீங்க. காரணம், உன்னை அன்பு செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். போராட்டமே வராதுன்னு நான் சொல்ல, போராட்டம் வரலாம். ஏன்னா இயேசுநாதர் அப்பதான் சொன்னார், என்னன்னா உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஒண்ணுலயும் மாட்ட மாட்டீங்க, என் அன்பு உங்களோடு இருக்குது. நீங்க கடவுளுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, உன்னை எப்படி விட்டுருவாரு? எந்த பிரச்சனையில விட்டுருவாரு? எவன்கிட்ட விட்டுருவார்? எந்த நோய் கிட்ட விட்டுருவார்? நோ, ஒன்றிலும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி, நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். Your God will not forsake you. ஒரு காலம் உன்னை கர்த்தர் தள்ள மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். He will not leave you. ஆமென். அங்க சொல்ல, என் மேல் அவர் பிரியமா இருந்தபடினால் விசாலமான இடத்திலே பாதுகாப்பான இடத்துல எடுத்து வந்து வச்சுட்டாராம் கர்த்தர். விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார்.